வணக்கம் ஐயா. டேய் மல்லேஷ், சொல்லுங்க ஐயா. உன் செருப்படுத்த அவன் கழுத்துல மாட்டேன். வேணாம். இதுக்கப்புறம் நீ செத்த பொணத்துக்கு சமண்டா. ஏய் பீம்ராவ் எஜமான் நாயே, உங்க அம்மா உன் அப்பனுக்கு உன்னை பெத்திருந்தா நீ எஜமானுக்கே பிறந்திருந்தா என்ன கொல்லுடா எஜமான் நாயே. கொல்லுடா. ஆனா ஒரு விஷயம் புஜங்கரா, சாகிறதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். நீ செத்து மேல போனதுக்கு அப்புறம் அந்த கடவுள் கிட்ட ஒரு வரம் வாங்கிக்கோ. மறுபடியும் மனுஷனா மட்டும் பிறக்க கூடாதுன்னு. அத மீறி பிறந்தான்னு வச்சுக்கோ, அப்பவாத உன்னை உயிரோட விடுறேன். விட்டு வச்சு பாருடா. அவனை தூக்கி வெளில போடுங்க. பொறம்போக்கு போய். டே மல்லேஷ், சந்தோஷமா இருக்கேன்டா. நீ என் பக்கத்துல இருந்தா சந்தோஷம் எனக்கு சொந்தம்டா. உனக்கு என்ன வேணுமோ கேளுடா. எனக்கு எதுவும் வேண்டாம் ஐயா. இந்த ஜனங்களுக்கு மட்டும். ஜனங்களுக்கு? ஜனங்க எல்லாருமே குடிக்கிற தண்ணிக்கும் விவசாய தண்ணிக்கும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஐயா. தேஷ்புக் காத்துல ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தான் தண்ணி விடுறாங்க. தண்ணி இல்லாம பயிரும் தொண்டை தண்ணியும் வத்தி போதியா. அதான் நீங்க கொஞ்சம் மனசு வச்சீங்கன்னா, மனசு வச்சா பீம்ரவாத்து தண்ணியை ருத்ரங்கிக்கு கொடுத்தீங்கன்னா விவசாயமும் மக்களும் ரொம்ப செழிப்பா இருப்பாங்கய்யா. ஊர் நல்லா இருந்தா நீங்களும் நல்லா இருப்பீங்கய்யா. டேய் கணக்கு, இப்ப இருந்து பீம்ராவ் தேஷ்முக்கோட ஆற இந்த ருத்ரங்கிக்கு குடுக்கறேன்டா. ஐயா இன்னொரு விஷயம், நம்ம தேசத்தோட சுதந்திர நாள் வரப்போதாயா. அதை கொண்டாடி ரொம்ப வருஷம் ஆகுதாயா. சுதந்திர நாளா? அது என்னடா? அதான் எஜமா, அடிமையெல்லாம் விடுதலையானது சுதந்திர தினத்தை சொல்றானுங்க. You mean independence? அதேதான் எஜமா. You bloody slaves! You want independence? Independence is not meant for slaves. It's for us. We rule you. ஐயா நீங்க பேசுற இந்த பாஷை எல்லாரும் கத்துக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் ஐயா. ஊருக்கு பள்ளிக்கூடம் வந்துட்டா எல்லாருக்கும் படிப்பு கிடைக்கும். சுதந்திர நாள்ல எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சாங்கன்னா பெரிய ஆள் ஆகலாம் ஐயா. நீங்க மனசு வச்சீங்கன்னா இந்த ஊருக்கு பள்ளிக்கூடம் வந்துடும். எல்லாருக்கும் கல்வி கிடைக்கும். ஊர்க்காரங்களுக்கு ரொம்ப நல்லது. ஊருக்கு நல்லதுன்னா அது உங்களுக்கும் நல்லது தானே ஐயா. இவனுங்கெல்லாம் படிச்சானுங்கன்னா குடிசை கோட்டையாயிரும், கோட்டை குடிசையா மாறிடும். அப்புறம் படிச்சு பட்டதறியா மாதிரி உங்ககிட்டயே சட்டம் பேசுவானுங்க. உங்களுக்கு அதெல்லாம் சரி வருமா ஏஜமா? இது கூட எனக்கு தெரியாதா? வாய மூடிட்டு. டே மல்லேஷ், இந்த பள்ளிக்கூட விஷயத்த அப்புறமா பாத்துக்கலாம். ஐயா என்னடா ஒரு வாட்டி சொன்னா உனக்கு புரியாதா? இருந்தாலும் உங்க எல்லாருக்கும் நான் ஒரு பரிசு தர போறேன். பொம்பளைங்களுக்கு ரவிக்கா, ஆம்பளைங்களுக்கு கோமணம். கொஞ்சம் உப்பு தரேன், கொஞ்சம் பருப்பு தரேன், கொஞ்சம் அரிசியும் தரேன். போய் பொழைச்சுக்கோங்க. இந்த பீம்ராவோட சந்தோஷத்துல உங்களுக்கும் பங்கு தரேன். போய் நல்லா கல்லு குடிங்க, நல்லா சாராயமும் குடிங்க. போய் சந்தோஷமா இருங்களா அடிமைங்களா? எஜமா நீங்க நல்லா இருக்கணும். 100 வயசுல இருக்க நல்லா இருக்கணும் எஜமா. நல்லா இருக்கணும் எஜமா. சந்தைக்கு போய் புடவை வாங்கிட்டு வந்தேன். உனக்கு பிடிச்ச ரவிக்கு கூட. என்ன கல்யாணம் கட்டிக்க. பெரிய எஜமானி அம்மா இருக்காங்க, சின்ன எஜமானி அம்மா இருக்காங்க. என்னையும் நீ கல்யாணம் கட்டிக்கோ. 3வது எஜமானி ஆயிடுவேன். கிறுக்கு பிடிச்சோட வீட்டுக்கு போ. நான் என்ன பைத்தியக்காரியா? எனக்கு எஜமா மேலதான் பைத்தியம். நான் ஒண்ணும் இல்ல. பிச்சு திங்க போறான். வீட்டுக்கு போன்னு சொன்னேன். போ. எஜமா என்ன ஒரு பார்வை பாரு எஜமா. போக எல்லாரும்.
எஜமா வா எஜமா, இந்த அழகு ராஜ்யம், நீ ஆசைப்பட்ட ராஜ்யம் உனக்குதான். என்னாச்சு? என் அழகுல என்ன குறை கண்ட? உன் அழகுல பெண்மை தாண்டி குறையா இருக்கு. எனக்கு புரியல, என்ன சொல்ற? சிங்கம் படுத்துட்டு இருக்கும்போது மான் வந்து அதோட வாயில தலைய வச்சா சிங்கம் அதை சாப்பிடாது. மான் திருச்சு ஓடணும், அத சிங்கம் வேட்டையாடணும். மானோட ரத்தம் சூடாகணும். அந்த சூடான ரத்தத்தை குடிச்சா அப்ப வரும் ஒரு சந்தோஷம். நான் சிங்கம் மாதிரி. அப்படிப்பட்ட என்ன பார்த்தா நீ பயத்துல வெக்கத்துல ஆடி போய் நிக்கணும்டி. அந்த பயத்துல உன்னோட வளைவு நெளிவு அப்புறம் சுழிவு அது இதுன்னு எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சு உன்கிட்ட வந்தா அப்ப இருக்கும்டி அந்த சந்தோஷம். உன்னை நான் என்னைக்கு அப்படி முழு பெண்மையோட பாக்குறனோ அன்னைக்கு நான் உன்னை தொடுறேன். அப்படின்னா நான் பொண்ணே கிடையாதா? இப்ப வரைக்கும் கிடையாது. பொண்ணுனா அடக்கமா இருக்கணும். உன்ன மாதிரி கத்தி சண்டை செய்யக்கூடாது. பொண்ணாகு, அப்புறம் வர மிச்சத்தை அப்ப பாத்துக்கலாம். நீதான் சரியான ஆம்பளைன்னு நம்பி வந்த, என்னை இப்படி அவமானப்படுத்துவ? நீ எஜமானா இருக்கலாம், நான் எஜமானி. ஜுவாலா பாய் எரிச்சு சாம்பலாக்கி. என்ன பண்றியோ பண்டிகோடி. மீரா, எனக்கு ரொம்ப பசிக்குது. என் அழகுக்கு என்ன குறைச்ச? உன் அழகுல பெண்மை தாண்டி குறையா இருக்கு. எஜமானி அம்மா, ஒரு விஷயம் சொல்லணும், தப்பா எடுத்துக்காதீங்க. சொல்லுங்கடி. நீங்க வந்ததுல இருந்து பாக்குறேன், ஆம்பளைங்களுக்கு சமமா நடந்துக்கிட்டீங்க. ஆனா இப்ப பாக்கும்போது உங்களுக்குள்ள அழகும் பெண்மையும் அதிகமாயிடுச்சு. ஆஹா. இங்க வாங்கடி. யாரடி அவன்? மல்லேஷ் அண்ணா, எஜமானுக்கு உயிர் மாதிரி. மல்லேஷுக்கு எஜமா கடவுள் மாதிரி. கும்முன்னு இருக்கான்ல. ஆமா எஜமானி அம்மா. அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல எஜமானி. கல்யாணம் ஆயிருந்தா அவன் பொண்டாட்டிய நானே கொண்டு இருப்பேன். எப்படி பெத்தாளோ அவனோட அம்மா. அவனை எனக்கு பிடிச்சிருக்குடி, அவ்வளவுதான். உங்களுக்குள்ள அழகும் பெண்மையும் அதிகமாயிடுச்சு.